ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் அவங்க பிரதருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க பிரதர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், ரீசன் கேட்க மாட்டேன்னு சொன்னதும், எந்த ரீசன் எனக்கு கேட்க தேவை கிடையாது, பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும், மீன் இதன்ப்பா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு, என்ன உங்கள் அம்மாவை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்டதுமே, தேவையில்லாமல் என்னோட அம்மாவை பற்றி நீ பேசாதன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ உன்னோட அம்மாவை கொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகலை, உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு ஹீரோவோட அப்பா, என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், காசுக்காக உங்களை மாதிரி நான் யாருனாலும் மேரேஜ் எல்லாம் பண்ண முடியாது, எனக்குன்னு சில ரைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ அங்கே அவங்க பிரதர் என்னப்பா அவர் மேரேஜ் பண்ண மாட்டார் போலே அப்படின்றத சொன்னதும், அதை எப்படி அவன் பண்ணாமல் இருப்பான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அங்கே கோவப்பட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை கொண்டு இதை போட்டுட்டு வா, நம்ம வெளியே போகணுன்னு சொன்னதோ, நான் உன் கூட சேர்ந்து எங்கே வர விரும்பல அப்படின்றத சொல்கிறா. நான் உன்ட்ட இப்போ கேட்டேன், நான் என் கூட நீ வரையா இல்லையான்னு, நான் வர சொல்கிறேன் அவ்வளோதான், ஒழுங்காக போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே அவ்வளவே பார்த்துட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கே விருப்பம் கிடையாது. ஏன்னா அவனோட ஃபியான்ஸே அந்த பொண்ணுக்கு ஒயிட் ட்ரெஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கா. பிறகு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போனதுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. நான் உன்னை மேரேஜ் நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அதை எப்படி நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கே சர்டிஃபிகேட்டுமே அங்கே வாங்கிட்டு வந்துடுறான். நான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், உன்னோட ஃபேமிலியை நீ மீட் பண்ணுறதுனா போயிட்டு வரலாம் அப்படின்றத சொன்னதும், நான் யாரையும் மீட் பண்ண விரும்பலைன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நான் ஏதோ ஒரு நல்ல மைண்டில் இருக்க வாசி தான் இந்த பர்மிஷன் கொடுத்துட்ருக்கேன், உனக்கு அதுக்கப்புறம்லாம் கிடைக்காது அப்படின்றத சொன்னதுமே, ஏன் ஓ இஷ்டத்துக்கே தான் நான் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவள் கோவப்படுறா. அவன் இனிமேல் அப்படி தான், எப்பயுமே நீ என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆஃபீஸில் அங்கே நம்ம ஹீரோட அப்பா கோப்பட ஆரம்பிச்சிடுறாரு. நீ மேரேஜ் பண்ண சொன்னால் என்ன ஒத்துக்க மாட்டேன், எல்லாத்துக்கு காரணமே அந்த பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் ரீசனாக வச்சுட்டு அவர் கோப்படுறாரு. அப்படிலாம் கிடையாது, என் கூட அவள் இருக்கிறதுக்கு ரீசனே நான் அவளை என் கூட வச்சு டார்ச்சர் பண்ணணும் தான் அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ எதுக்காக உன்னோட பிரதர் அவளை அங்கே தூக்கிட்டு போனப்ப நீ அவ்வளோ தூரத்துக்கு தவிச்சா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும், இப்போ ஹீரோ நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன், இந்த பாருங்கள் சர்டிஃபிகேட், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு இன்னுமே கோவமாயிருது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தா, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிருது. போய் உன்னோட அம்மாவை மீட் பண்ண அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. எதுக்காக அவ்வளோ கோவப்படுறான்னு தெரியல. பிறகு வீட்டுக்கு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் இப்போ எதுக்காக என்னை இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்க, என்னை விடு அப்படின்றத சொன்னதும், இப்போ நம்மளுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஏன் என் கூட ஒன்றா இருக்கிறது பிடிக்கலையா, என்னோட பிரதர் தான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் அவர் கூட ஸ்லிப் பண்ணுறதுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் கூட இருந்து என்ன அடிமை மாதிரி ஆகிட்டேன், ஸோ எனக்கு ஒன்றை விட அவர் தான் பெட்டராக தோன்றாரு எல்லா விஷயத்துலையும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடாது. நான் அவனோட பெட்டர்னு சொல்லிட்டு உனக்கு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் பிடிச்சி அங்கே கடிச்சு வச்சிடுறா. தேவையில்லாமல் இப்படி என் பக்கத்தில் நீ வந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நானே குத்திட்டு சூசைட் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறா. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு உடனே அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவங்க பிரதர் பார்த்தா ஒரு பையன் கூட அடித்து உருண்டுட்டு இருக்கான். இப்போ என்னாச்சு, எதுக்காக இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ கேட்டதுமே, என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயினை பற்றி இந்த பையன் தேவையில்லாத பேச்சு பேசியிருப்பான் போல், கோவமாயிட்டு தான் போட்டு அடிச்சிருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு நீங்கள் போய் அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். நான் சொல்கிற இடத்துக்கு இன்றைக்கி கிளம்பி போகணும், ஸோ நீ ரெடி ஆவா அப்படின்றத சொன்னதுமே, உன் கூட சேர்ந்து நான் எங்கேயும் வர விரும்பல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், எந்த ஃபேமிலியும் நான் மீட் பண்ண விரும்பலை, எனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. ஹீரோ நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வந்தேன்னா நல்லது, இல்லைனா உன்னை நான் போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினுக்கு அங்கே திரும்ப அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த நெக்லஸ்மே அவங்க போட்டு விட்டுட்ருக்காங்க. இது பாஸ் அவங்க ஒய்ஃப்காக அவரே ஃபஸ்ட் டைம் டிசைன் பண்ணது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா அவனோட ஃபியான்ஸைக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த நெக்லஸை பிடிச்சி அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே கோப்பிட்டுருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும், எனக்கு என்ன தெரியாதா இது யார்
யாருக்காக நீ ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு, எதுக்காக இப்படி என்னை வந்து ரொம்ப நீ கொடுமைப்படுத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு என்னை விட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், உன் கூட எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, நான் யாரையும் வந்து மீட் பண்ணலாம் வரல அப்படின்றத சொன்னதுமே நான் வந்து உன்கிட்ட கேட்டேன், நான் நீ வரையா இல்லையான்னு, நீ வந்துதான் ஆகணும் அவ்வளோதான் விஷயம், நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியை மீட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட்டுருக்கான். அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் எதுக்காக வந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு இருக்கீங்க, அவங்க ஃபேமிலியை தான் மீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் சொல்லியிருக்கலாமே, அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. என்னோட ஃபேன்ஸை வந்து கொலை பண்ண மேலே எனக்கு என்ன பாசம் இருக்குது, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட லவ் அவன் ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்குமே அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இங்கே பாரு இந்த ஃபேமிலியோட பொண்ணு வந்துட்டா, ஆனால் வந்துட்டு பெரிய கொலகாரி, எத்தனை வருஷமாக ஜெயிலேருந்து வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பிரதர் வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டுருக்க, என் கூட வந்து வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். இவன் வந்து கிளப்பில் வேறு ஒர்க் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே போதும் எந்த இடத்துலையுமே நீ இருக்க வேணாம் வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் கூட போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான்னா நம்மளை இந்த இடத்துலையுமே கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்தணும்னு தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் வந்துட்டு கொலை தான் பண்ணியிருக்கேன், நான் வந்துட்டு இப்போ பார்லையுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்னுமே என்னென்னமோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒப்பாட்டி வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. இந்த ஆள் வந்துட்டு என்னை ஒரு டாக் மாதிரி தான் வச்சிருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ நீ வாய மூடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அவங்க பிரதர் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்போ இவ ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு, சரி ஓகே இவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறான். எனக்கு அசிஸ்டன்ட் மேடம்கிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்ட அந்த பொண்ணு வந்து டான் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே அவங்க கூட பிஸ்னஸ் கோஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர்கிட்ட ஹீரோயினோட டீட்டெயிலை கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனோட ஃபேன்ஸே வந்து கொலை பண்ணதுக்காக அவளை வந்துட்டு ஜெயிலில் அனுப்பி வச்சிருக்காங்க, அதுவுமே நம்ம ஹீரோ தான் அனுப்பி வச்சிருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே தெரியுது. அதுக்காக தான் அவன் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கானுமே அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுக்குது. உனக்கு இத்தனை நாள் இந்த விஷயம் ஏன் தெரியலனா இந்த டயத்தில் வந்து அவன் அப்ராடுக்கு போயிருப்பான் போல். ஸோ வந்துட்டு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, திரும்ப வந்துட்டு ஏதோ புதுசாக அவன் பிளான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு உடம்பு முடியாமல் போகவுமே அங்கே நம்ம ஹீரோ தான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். பிறகு நம்ம ஹீரோவோட பிரதர் அவங்க அப்பாட்ட நான் இன்றைக்கி என்னோடய சிஸ்டரை மீட் பண்ணேன்ப்பா, ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினோட நேமை கேட்டதுமே அந்த ஆள் நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா அவனுக்கு திடீர்னு அங்கே வயிறில் வந்து ரொம்ப பெயினாக இருது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே அவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஹார்ட்டில் வந்து டிசீஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா டைமே உங்கள் பையனுக்கு லிவர் கேன்சர் இருக்குது, நீங்கள் வந்து வேற ஒரு லிவரை வந்து ஏற்பாடு பண்ணுங்க, அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கா. அதுக்கப்புறம் அந்தாள் மைண்டில் வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்துடுச்சிக்கா, அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்தாள் ஐடியா பண்ணுறாரு. பிறகு ஹீரோ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும், சாகிறதா இருந்தாலும் என் கூட தான் சேர்ந்து நீ செத்தாகணும், அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயினோட அப்பாவில் வந்து மீட் பண்ணிவிட்டு நீ தான் வந்து உன்னோட பிரதரை காப்பாற்றணும், அவனுக்கு லிவர் கேன்சர், நீ வந்து அவனுக்கு லிவர் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. நான் ஆல்ரெடி வந்து உங்கள் கூட வந்து எந்த உறவுமே இல்லைன்னு முடிச்சதோட நான் வந்துட்டு எனக்காக வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு மேலே ஆல்ரெடி எனக்கு வந்து ஆர்கன் வந்து எடுத்துட்டாங்க பாடியிலேருந்து, ஸோ என்னால் இப்போதைக்கு வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் அந்த அளவுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பில், நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கேங்ஸ்டர் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஆர்கன் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு யாரோ வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையுமே அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபியான்ஸை இறந்து போனதுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அவங்க வந்துட்டு அசிங்கமாக போயிடுது, இவ்வளோ தூரத்துக்கு அவளை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என் மேலே நம்பிக்கை வை, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னது தான் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. கடவுளே நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவளை பாடாப்படுத்திட்டேன், நான் வந்துட்டு மன்னிக்கவே முடியாத லெவலுக்கு தப்பு பண்ணிட்டேன், அவள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா, அதுக்கு முழுக்க முழுக்க நான் மட்டும்தான் காரணம் அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எந்த தப்புமே நீ பண்ணலைன்னு, நீ வந்துட்டு நடந்து எல்லாத்தையுமே சொன்னேன்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத கேட்டதும் நடந்த எல்லாத்தையுமே நீ வந்துட்டு இப்போ சரி பண்ணிடுவியா, என்னோட லைஃபே நீ ஸ்பாயில் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உன்ட்ட நான் பேசுறதுக்கே விருப்பம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து வெளியே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்டு அவனால் எதுவும் பேச முடியல, அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போன கொஞ்ச
நேரத்தில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட பிரதர் வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே, நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பெரிய வீட்டு பையன், நீங்கள் இதுக்காக சாரி கேட்குறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. என்னென்னா கூ ஃபேமிலியோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிச்சு இல்லையா, அதனால தான் அவன் வந்து சாரி கேட்குறான். ஹீரோயின்ட்ட நான் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்ன நடந்துச்சோ என்கிட்ட சொல்லு அப்படின்றத சொன்னதும், நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்துட்டு எதை வந்து சரி பண்ண முடியும், ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு திரும்பவுமே சொல்கிறேன், உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே கேர்டேக்கர் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த உடனே சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க போல், இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது, பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையனை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத அவர் சொல்லி அங்கே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோவும் வந்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு, எவ்வளோ தெரியும் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அப்பாவை அசிஸ்டண்ட்டை விற்று அங்கே விழுத்த சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்கும்போது யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் நம்மளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானோன்னு சொல்லிட்டு தோணிடுது. அப்போ ஹீரோயின், நீங்கள் என்னை ரொம்ப ஹேட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்காக இவ்வளோ வந்துட்டு கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு சொன்னதும், உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி, நான் வந்துட்டு உன்னை லவ்லாம் பண்ணுறேன்னு சொல்லி நீ தப்பாலாம் நினச்சிக்காத, நீ வந்துட்டு எனக்கு சொந்தன்றப்ப உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தம், உன்னோட ஒரு ஹேரை வந்து எடுக்கணுனாலும் என்னோட அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே, ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் வந்து ஒரு செகண்ட் இப்படி ஏமாந்து போனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பிறகு ஹீரோயின்ட்ட அவங்க சொந்தக்காரவங்களாம் வந்து கோவப்படுறாங்க. நீ ரொம்ப மோசமானவள மாறிட்ட, உன்னோட பிரதர் சாகுற லெவலுக்கு கிடந்தா நீ வந்து லிவரை கொடுக்க மாட்டியா, எப்படி இதெல்லாம் பண்ணலாம், நீ கண்டிப்பாக நீ இது ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அவளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து பாடி வந்து கண்டிஷனாக இல்லை, ஆனால் உங்களை பார்க்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க, நீங்கள் உங்கள் சொந்தக்கார பையனுக்கு லிவரை கொடுத்து காப்பாற்றலாமே, நான் வந்து உங்களுக்கு மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே வந்து செலவெல்லாம் ஏற்றுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே பயந்துட்டு பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் நீ நினச்சிக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு இப்படி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஆளுங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நான் இப்போயுமே சொல்கிறேன், நான் வந்துட்டு என் பிரதர்கிட்டருந்து உன்னை காப்பாற்றணுன்னா நீ சொல்லு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இங்கேருந்து வந்து நான் அனுப்பி வச்சுடுறேன் உன்னை அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு நம்புறதுக்கு இதுக்கப்புறம் விரும்பலை அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் திரும்பவுமே தான் சொல்கிறேன், உன்னோட அப்பாட்ட இருந்தும் சரி, என்னோட பிரதர்கிட்ட இருந்தும் சரி, நான் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ எதுக்காக என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து நீ பேசிகிட்டு இருக்க, எதுவும் நீங்கள் வந்து பண்ண தேவை கிடையாது, மரியாதை எங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு பேசினா உனக்கே எவ்வளோ பொசசிவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு கோவப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா நீ வந்துட்டு என்கிட்ட கேளு, கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன உண்மையிலே அவன் கூட வந்து சேர்ந்து போகணுன்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத கேட்டதும், நம்ம ஹீரோயின் அவனை கோவப்படுத்தணும்னு அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்துட்டு பண்ண மாட்டா, ரொம்ப அமைதியாகவே இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. நீ இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரூமில் பிடிச்சி இழுத்து போய் தள்ளி விட்டான். நீ இதுக்கப்புறம் எங்கேயும் போனவோ நான் இந்த ரூம்லேயே வந்துட்டு நீ அடைஞ்சே கிடையாது, அதான் உனக்கு கரெக்டானது அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் அவங்க பிரதர் கொடுத்த ஒரு மெசேஜ் எடுத்து பார்க்குறா. அவளுக்குமே புரியுது, அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறது எல்லாமே நம்ம ஹீரோவை வந்து கோவப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக தான், நம்மளை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சாலுமே வேறு வழியே கிடையாது அவளுக்கு. ஸோ வந்துட்டு இங்கேருந்து தப்பிக்கணுன்னா அவனோட ஹெல்ப்பை வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. பிறகு அவங்க மெடிசன் கொடுக்க வரும்போது அங்கே வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அவங்க மேலே அப்படியே சாஞ்சிக்கிறா. அவங்ககிட்ட அந்த ஃபோனையுமே தெரியாமல் எடுத்தாங்க. அவன்கிட்ட வந்து கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து நீ ரெடியாக இருக்க அப்படின்றத செட் அவள் கேட்டுட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறா. ஹீரோ தான் பார்க்க வர்றான். அப்போ உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கா. பட் இருந்தாலும் அவனை பார்த்ததுமே வேகமாக படுத்துக்கிறா. நீ எந்திரி அப்படின்றத சொன்னதுமே அவள் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் சொல்கிறத கேளு, நான் ட்ரிப்புக்காக வெளியே போக போகிறேன், அப்புறம் உன்னோட பிரதரை பற்றி நீ கவலைப்படாத, நான் வந்து அவனுக்கு வேறு ஒரு லிவர் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு அப்படின்றத சொன்னதும், எனக்கு எந்த ஒரு ஃபேமிலியுமே கிடையாது, எந்த ஒரு பிரதருமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல, தயவு செஞ்சு நீ என்ன நிம்மதியாக இருக்க விடு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா.
பிறகு நைட்டு திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து அவன் ரொம்ப பாசமாலாம் பேசிட்டு நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ரொம்ப அமைதியாக அவனவே பார்த்துட்ருக்கா. அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது, என்னோடய லைஃப்பில் நான் பண்ண பெரிய தப்பே உன்ன மாதிரி ஆளை போய் நான் லவ் பண்ணது மட்டும்தான், அதனால தான் என்னோடய வாழ்க்கையே இப்படி நாசமாக போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ போனதுமே அங்கே பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்து அசிஸ்டண்ட் அங்கே வந்து பிடிச்சி அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை வா என் கூட இப்போ நம்ம போகலாம் அப்படின்றத சொன்னதுமே அசிஸ்டண்ட் சார் வந்துட்டு இல்லை மேடம் நீங்கள் போகாதீங்க அப்படின்றத சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பேச்சை கேட்காம அங்கே அவன் கூட சேர்ந்து வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டோட அஸ்தியுமே அவள் சேர்த்து அங்கே எடுத்துகிட்டு போயிடுறா. அப்போ அவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு அப்ராடுக்கு அனுப்பி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் போல். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ வந்து ஹாப்பியாக உன்னோட லைஃப்பை வாழலாம் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இறங்காம அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நீ என் கூட சேர்ந்து இருக்கணும்னாலும் இருக்கலாம்னு சொன்னதுமே இப்போ ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு மைண்டில் வந்துட்டு இவனாக இருக்கட்டும் இல்லை ஹீரோவாக இருக்கட்டும் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் தோணிட்டுருக்கு. இப்போ இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு சிரிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நான் வந்து இவள் வந்து சிரிச்சா எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக மனசுக்கு தோணிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் இறங்கி போகும்போது பார்த்தா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த இடத்துக்கு வந்து விடுறான். இப்போ நீ எங்கே வந்து எஸ்கேப் ஆகியன்ட்டு அந்த ஓடிட்டுருக்க, என்னோட பிரதர் கூட சேர்ந்து நீ எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியான்னு சொன்னதும் உன் கூட சேர்ந்து ஒரு செகண்ட் கூட என்னால் இருக்கவே முடியாது, அந்த வாழ்க்கை வந்து நரகம் மாதிரி அப்படின்றத சொன்னதுமே இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்னை எப்படி விடுவேன் பாரு, நான் என்ன வந்து உன்னை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அந்த அஸ்தியுமே தூக்கி அங்கே எரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ தயவு செஞ்சு என்னை விட்டு ஏன் இப்படி என்னை வந்துட்டு கொடுமைப்படுத்துற அப்படின்ற சொன்னதும் நீ வந்துட்டு என் பிரதர்கிட்ட ஓடிட்டுருக்கையில அவன் கூட வந்துட்டு இருக்கணும் தானே நீ ஆசைப்பட்டுருக்க, ஸோ வந்துட்டு நான் எவ்வளோ பெஸ்ட்டுன்னு உனக்கு காமிக்க வேணாமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின்ட்டு அவன் அங்கே தப்பாவுமே நடந்துக்கிறான். அப்புறம் ஹீரோயின் உனக்கு வந்துட்டு இப்போ ஹாப்பி ஆயிடுச்சுல என்னை விட்டு இதுக்கப்புறமாச்சு அப்படின்றத சொன்னதும் ஒரே நாளில் எனக்கு வந்து எல்லா ஹாப்பியுமே கிடைச்சிருமா, எப்பயுமே நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே உடம்பு முடியாமல் போகவுமே அங்கே டாக்டரை கூப்பிட்டு அவன் செக் பண்ண சொல்லும்போது டாக்டர் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ வந்துட்டு மென்டலாக வந்துட்டு அவங்க ஸ்டேபிளாக இல்லை, பிளட்டிங் வேறு அதிகமாகிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்குறான். என்ன வந்துட்டு புதுசாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா, அந்த பொண்ணுக்கு இதான ஃபஸ்ட் டைம் அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா உன் பிரதர் கூட சேர்ந்து நான் நிறைய டைம் இருந்திருக்கேன், நிறைய ஆம்பளைங்க கூட இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டே வெறுப்பேற்றுனான் இல்லையா. ஸோ வந்துட்டு அப்போ இது எல்லாமே போய் தான் சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா, என்னோட அஸ்தியை கூட உன்னால் வந்து பார்த்துக்க முடியலையா ஒழுங்கா, நான் உனக்காக தானே உயிரை கொடுத்தேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு மனசே அங்கே உடஞ்சி போயிடுது. ஹீரோட்ட ஆசை ஸ்டாண்ட் நீங்கள் வந்து அவங்கள எதுக்காக வெளியே விட மாட்டீங்கன்ற உண்மையை சொல்லிட வேண்டியதானே, உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பிரதருக்கும் பயந்து தான் சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரிலாக்ஸாக இருந்துக்குவாங்கன்னு சொன்னதும் நீங்கள் அதை பற்றிலாம் பேச வேணாம், நீங்கள் வந்துட்டு என்ன விஷயமோ சொல்லுங்கன்னு சொன்னதும் அவங்களுக்கு ஆர்கன் எடுத்தால் அந்த கேங்ஸ்டரையுமே 4 இயர்ஸாக காணும், அவர் மறைஞ்சுதான் இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் ஒய்ஃபையுமே இதில் வந்து மாட்டதான் வச்சுருக்காங்க பாஸ், அவங்க வந்துட்டு எதுவும் பண்ணலை, கிழமை காரணம் உங்களோட அப்பா தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.